வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியில நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு நிஃப்டி என்ன டைரக்ஷன்ல எப்படி மூவ் ஆகும், எந்தெந்த லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். ஓகே. நம்ம நேத்தைக்கு வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நேத்தையோட வீடியோல இன்னையோட லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நிஃப்டி வந்து 25,850லயோ இல்லைன்னா 25,450லயோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நேற்றையோட வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ 25,850 அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி மேல ஓப்பன் ஆச்சுன்னா 25,850 நோக்கி போகலாம். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளாடியே ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டி இன்னையோட எக்ஸ்பைரி 25,450 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டா இன்னைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டைரக்டா அன்னையோட எக்ஸ்பைரி வந்து 25,450 தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. க்ளோசிங் வந்து 25,429 கிட்ட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா 25,450 பிரேக் பண்ணி 380 350 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி 25,429 ரேஞ்ச், அதாவது நம்ம கொடுத்த ரேஞ்சு கிட்டே தான் என்னோட எக்ஸ்பைரி பர்ஃபெக்டா நடந்திருக்கு. ஓகே. ஸோ இதே தான் நம்மளோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. வீக்லி அனாலிசிஸ் வீடியோல கூட இந்த வாரத்துக்கான முதல் டார்கெட்டா 25,450 சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து 25,150யும், அதுக்கு அடுத்து 24,850 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் லெவல் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ வர நாட்கள்ல அடுத்தடுத்த லெவல் வருதா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலிகிராம் லைவ்லையும் இதுதான் நம்ம லெவல்ஸா கொடுத்துருந்தோம். ஓகே. டார்கெட் 25,450ங்கிறது பாட்டம்ல டார்கெட்டா கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் அப் ட்ரெண்ட் டே ஹை வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதையும் போயிருந்தோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது மாதிரி டெலிகிராம்ல லைவ் அப்டேட், மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் லைவ் அப்டேட், லைவ் மார்க்கெட்ல வேணும்னா டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைவ் அப்டேட் வந்து டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்சா இருந்துச்சு, இதுதான் டார்கெட்டா இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சை ஒருவேளை 530 பிரேக் பண்ணிச்சுன்னா 610 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லாம 480 டவுன் சைட்ல பிரேக் பண்ணிச்சுன்னா 450 380 ரேஞ்சுக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ பர்ஃபெக்டா மூவ் ஆகி நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் 450ங்கிறது கரெக்டா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது 380 வரைக்கும். இது ஆல்ரெடி பிரேக் பண்ணிருச்சு. ஸோ 380 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். 380யும் வந்துச்சு. ஓகே. 380 350 வரைக்குமே போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு சின்ன சைட்வேஸ் டு அப் சைடு ஒரு சின்ன மூமெண்டம் கொடுத்து 429 ரேஞ்சில் இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நேற்றையோட அனாலிசிஸும் வீக்லி அனாலிசிஸும் பர்ஃபெக்ட் வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து அதுவும் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாரத்தோட கம்ப்ளீட் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ நாளைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே. எந்த டைரக்ஷன்ல போகும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா 25,000 வரைக்குமோ இல்லை 24,850 வரைக்குமோ வந்துகிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மேல போற ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படி போற அப் ட்ரெண்ட் ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி புது ஹையை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இப்படியே கரெக்ஷன் கொடுத்து போச்சுன்னா மறுபடியும் 26,000 26,150 இல்லை 300 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் மேல போற ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நிஃப்டியில இந்த ஜோன்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. 1 ஹவர் சார்ட்ல வச்சு டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன். இதுல இந்த ஜோன்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஓகே. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி 450க்கு வந்துடுச்சு. ஓகே. ஸோ நாளைக்கு 3 பாசிபிலிட்டிஸ் பார்க்குறேன். ஓகே. ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதிகமா எதிர்பார்க்கறது வந்து டவுன் சைடு தான். ஓகே. ஸோ நாளைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருந்த இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். இந்த சேனல் பட்டன் இருக்குல்ல, இந்த சேனல் பட்டன் உள்ளதான் நிஃப்டி 1 ஹவர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து 2 தடவை பிரேக் கொடுத்து வெளியே போனாலும் மறுபடியும் அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே செட்டில் ஆயிருக்கு. ஸோ அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள செட்டில் ஆயிருக்கிற வரைக்கும் இது பேட்டர்னை கண்டினியூ பண்ணி இங்க வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 24,850. அதனாலதான் நம்மளோட டார்கெட் வந்து இந்த வீக்கோட டார்கெட் அந்த ரேஞ்சில் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் டிராவல் ஆகும்போது என்ன பண்ணணும், இது ரெசிஸ்டன்ஸா, இது சப்போர்ட் வருது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி எடுத்து இங்க வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுச்சுன்னா. ஓகே. ஸோ அதனாலதான் அதுல டார்கெட் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா மறுபடியும் இதே 450 இந்த ரேஞ்சை சாரி இன்னையோட லோவா 380ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். இதை டெஸ்ட் பண்ணி இல்ல சப்போர்ட் எடுத்து இல்ல பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்ல டேரக்டாவே பிரேக் பண்ணிடலாம். சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா கூட இதை மறுபடியும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி பிரேக் பண்ணி 25,200ங்கிற ரேஞ்சுக்கு நாளைக்கு வரணும். ஓகே. நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவலா 25,200ம் ஒரு நல்ல ட்ரெண்ட் அமையும் பட்சத்துல நாளைக்கே நம்மளோட செகண்ட் லெவல் டார்கெட்டான 25,150க்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
இந்த சேனல் பேட்டர்ன்ல அப்படியே இந்த சேனல் பேட்டர்ன்ல ரெசிஸ்டன்ஸ்லயே அப்படியே மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ ஒருவேளை நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியே இல்ல இந்த ரேஞ்சில் பவுன்ஸ் பேக் ஆகும்போது இதுல பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா, ஓகே, இதுல இல்லைன்னா இதுல வெளியே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா மறுபடியும் இதுல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 25,600ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா இருக்கும். இதுல இருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி 25,450ங்கிற ரேஞ்சுக்கே வரலாம். ஓகே, ஸோ இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஸோ இதுல இருந்து இந்த சேனல் பேட்டர்னுக்கு வெளியே ஓப்பன் ஆச்சுன்னா இது வரைக்கும் 625 650ங்கிற ரேஞ்ச் 20ல இருந்து 50ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போய் இதுல டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி 450 வரைக்கும் வரலாம். இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. மூணாவது பாசிபிலிட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் இருக்கும் பட்சத்துல இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு டபிள்யூ பேட்டர்னா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் போலாம். எப்படின்னா இங்க வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இப்போ ப்ராப்பரா டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துருக்கு. இது இப்படியே டபிள்யூ பேட்டர்ன் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதுதான் மூணு ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராப்பரா வரைஞ்சிருவோம். ஓகே, ஸோ மூணு பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல இந்த பேட்டர்ன் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி அப்படியே டவுன் ட்ரெண்ட் இருந்து வரும் அப்படிங்கறத தான் எதிர்பார்க்குறேன். 25,150 நோக்கி இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல இருந்து கரெக்ஷன் கொடுத்து இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் எடுத்து 450க்கு வரலாம். ஓகே, இது ரெண்டாவது பேட்டர்ன். மூணாவது பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன். இதுல இருந்து இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற நிஃப்டி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இதை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு அப்படியே அப்சைட் மட்டும் கொடுத்து 25,850 ரேஞ்ச் வரைக்கும், இல்லை 890 850 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த காலம் மதிப்பும் ஓகே. ஸோ இப்படி 450 வரைக்கும் போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்படி டபிள்யூ பேட்டர்ன் கரெக்ஷன் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஆனா இந்த டபிள்யூ பேட்டர்ன் கரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாவே தான் இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா ஐடி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% கிட்ட ஃபால் ஆயிடுச்சு இல்ல. பேங்க் நிப்டி சப்போர்ட் பண்ணா கூட பேங்க் நிப்டில பெரிய ஃபால் இல்ல, 0.35% தான் டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்கு. பெருசா ட்ராக் பண்ணது ஐடி தான். 5.25 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு 4.74ல ஐடி செக்டர் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. நாளைக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இது அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டியும் கூட அதை தான் இண்டிகேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டியும் லைட்டா பியரிஷா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இதுல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் இருந்து இதுல ஒரு சப்போர்ட், இதுல ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை மூணாவது தடவையும் சப்போர்ட் எடுத்தா தான் அது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டை கன்சிடர் பண்ண முடியும். பட் இதுலயே பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இதுல பிரேக் பண்ணி இந்த சேனலுக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஒருவேளை பேங்க் நிஃப்டியும் இந்த மாதிரி ட்ரேட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்துடுச்சுன்னா இப்படி வந்து இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இங்க வரும் பட்சத்துல அது நிஃப்டியையும் மறுபடியும் ட்ராக் பண்ணி கீழே எடுத்து வரலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி 60,580க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒருவேளை அப் ட்ரெண்ட் வரணும்னா இந்த சேனலுக்குள்ளவே ஹோல்ட் ஆகணும். ஹோல்ட் ஆச்சுன்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் தான். 61,500 ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் இனிஷியலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி நிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் பேட்டர்ன் வந்து ஈஸியாக தான் இருக்கும் நாளைக்கு எப்படியும். ஏன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு நிஃப்டி அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த லெவலில் 380 பிரேக் பண்ணிடுச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ண பூஸ்ட் நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் லெவல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இல்ல இதுலயே ஹோல்ட் பண்ணி சைட்வைஸ்லயே போய் அப்படியே இருந்துருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்க வேண்டியது இருக்கும். எந்த சைட்ல பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சைட்ல பிரேக் கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு வரும்போது மறுபடியும் எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இதுலயே ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா மறுபடியும் டவுன் சைட்ல டுவர்ட்ஸ் 450க்கு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கு இதுதான் நான் பார்க்கக்கூடிய மூணு ப்ராபபிலிட்டிஸ். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லைவ் மார்க்கெட் அப்டேட்டுக்கு டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் வியூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.